ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் 276 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 37வது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருச்சிராப்பள்ளி சிவஸ்தலம். திருச்சிற்றம்பலம். இத்தலம் இருப்பிடம் திருச்சி மலைக்கோட்டை, அதாவது மலை மீது கோயில் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. திருச்சிற்றம்பலம். இத்தலத்து இறைவன் பெயர் தாயுமானவர், இறைவி பெயர் மட்டுவார் குழலி, தீர்த்தம் காவிரி சிவகங்கை நன்றுடையான், தலவிருட்சம் மூங்கில் வில்வம். திருச்சிற்றம்பலம். இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் மற்றும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம். சீராப்பள்ளி மேவி சிவனே போற்றி என்ற திருவாசகத்திலும் இந்த வரிகள் இடம்பெறுகின்றன. தமிழகத்தின் நடுநாயமாக விளங்கும் பெருநகரம் திருச்சிராப்பள்ளி. மெயின் கார்டு கேட் எனப்படும் இடம் அருகே தெப்பக்குளம் உள்ளது. அதன் வழியே சின்னக்கடை வீதி வரும். இச்சாலை திரும்பும் இடத்தில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு செல்லும் வழியும் மலைக்கோட்டைக்கு மேல் ஏறி செல்லும் வழித்தடத்தையும் காணலாம். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் சந்நிதி செல்ல 417 படிகள் ஏற வேண்டும். தாயுமானவர் சந்நிதி செல்ல 273 படிகள். தாயுமானர் திருக்கோயிலில் நுழையும் பொழுதே 63 நாயன்மாரையும் விநாயகரையும் முருகனையும் வணங்கி உட்சென்றால் ஸ்ரீ மட்டுவார் குழலம்மை சந்நிதி அமைந்துள்ளது. அம்மை மிக கம்பீரமாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார்கள். அம்மையை வணங்கி ஐயன் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். இறைவனும் நீண்டகன்ற நல்மேனியராக காட்சியளிக்கின்றார். மேற்கு நோக்கி உள்ளார். ஒரு செட்டிப் பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க தாயாயும் மாறியதால் தாயுமானோர் என்ற திருநாமம் கொண்டார். இவ்வரலாற்றை சுவரில் படரூபமாய் சித்திரம் தீட்டியுள்ளனர். இத்திருவிழா சித்திரையில் நடைபெறுகிறது. வெவ்வேறு திசைகளை பார்த்து நிற்கும் நவகிரகங்கள் திருக்கோயிலில் சூரியனை நோக்கிய பிரதிஷ்டை செய்ய பெற்றுள்ளன. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் சந்நிதி தாண்டி உச்சி பிள்ளையார் நோக்கி மலைப்படிகளில் ஏறும் பொழுது மலைக்கோட்டை உள்வீதி சாலை வரும். எதிரில் யானை கட்டியுள்ள மண்டபம் இருக்கும். சாலையின் மேற்கு வளையில் மலையை குடைந்து பல்லவர் குகை கோயில் அமைத்துள்ளனர். அவசியம் காண வேண்டும். இந்திரன், நான்முகன், ராமபிரான், நாகக்கண்ணியர், அனுமான் போன்றோர் வணங்கியது இத்தலமாகும். திருச்சிற்றம்பலம். குறிப்பு: சிவபக்தியில் மிகுந்த ஒரு பெண்ணினுடைய மகப்பேறு சமயத்தில், அதாவது பிரசவ காலத்தில் இறைவரே தாயாக வந்து உதவி செய்தார். ஆதலால் தாயுமானவர் என்ற திருநாமம் கொண்டார். எனவே கர்ப்பிணி பெண்கள் இத்தலத்து இறைவனையும் இறைவையையும் வணங்கி இத்தலத்தில் இடம்பெற்ற பதிகங்களை தினம்தோறும் பாராயணம் செய்து வந்தால் மகப்பேறு இனிதே நடைபெறும். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருச்சிராப்பள்ளி என்ற ஸ்தலத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருளுரை. நன்றுடையவன், தீயது இல்லாதவன், மிக வெள்ளிய இடமும் உடையவன், உமையை உருவாகம் கொண்டவன், இயல்பாகவே செல்வம் உடையவன், சீராப்பள்ளி குன்றுடையானை போற்றியும் புகழ்ந்தும் கூற என் உள்ளமானது மிக மகிழ்ச்சியுறும். திருச்சிற்றம்பலம்.
குளிரும் என்ற சொல்லுக்கு மகிழும் என்பது பொருள். திருச்சிற்றம்பலம்.